திருத்துவ கடவுளின் சமாதானம் நம்மை ஆட்கொள்வதாக. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆற்காடு லூதரன் திருச்சபையின் ஆவண மையம் வழங்குகிற சீமை காட்டு முள்ளங்கி மலர்கள் என்கிற இந்த தொடர் 21வது இந்த தொடருக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். டேண்டலியன் ஃப்ளவர்ஸ் மிஷன் ஆஃப் காட் சொல்கிறோம். அருட்பணியிலிருந்து பெற்றுக்கொள்கிற இந்த தலைப்பு, நற்செய்தி எப்படியெல்லாம் வளர்கிறது, நற்செய்தி எப்படிப்பட்டதான தாக்கத்தை இந்த சமூகத்தில் விளைவிக்கிறது, நற்செய்தி எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது என்பதை ஆவணப்படுத்துகிற இந்த நிகழ்ச்சி. இது ஆற்காடு லூதரன் திருச்சபையினுடைய ஆர்கேவியல் டிபார்ட்மெண்ட் மூலமாக கடந்த 3 ஆண்டுகளாக இந்த தொடரை நாம் நடத்தி வருகிறோம். இப்பொழுது அதனை நாம் ஆவணம் மூலமாகவும் எழுத்து வடிவிலும் மற்றும் டிஜிட்டல் நமக்கு இருக்கிற இணைய வழி தொழில்நுட்பத்தின் வழியாகவும் இதை பகிர்ந்து கொள்வதற்கு கடவுள் கிருபை செய்திருக்கிறார். இந்த பணியில் என்னோடு இணைந்திருக்கிற ஸ்டடி சென்டரினுடைய உடன் ஆசிரியர்கள், இங்கே வருகின்ற இறையியல் கல்லூரி மாணவர்கள், எல்லாவற்றையோடு சிறப்பாக இந்த ஆற்காடு லூதரன் திருச்சபையினுடைய வரலாற்றினை அதாக இறைமக்களை சார்ந்தே இந்த நிகழ்வு நாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஹிஸ்டியோகிராஃபி ஃப்ரம் பிலோ, மக்கள் வழியாக, இறைமக்கள் வழியாக இருந்து வரலாற்றினை சேகரிப்பதற்கான இந்த முயற்சியில் ஒத்துழைப்பு தருகிற அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். டேண்டலியன் ஃப்ளவர்ஸ் சீமை காட்டு முள்ளங்கி மலர்கள் என்பதை நாம் பார்த்திருப்போம். இந்த உலகிலே எங்கும் பரவி கிடக்கிற ஒரு தாவர இனம் இது. சூரியகாந்தி தாவரம் அந்த வகையினை சார்ந்தது. இதன் விதைகள் பரவி சென்று வளரக்கூடிய தன்மை உடையது. ஒரு டேண்டலியன் ஃப்ளவர்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதை எடுத்து நாம் காற்றை அதன் மீது ஊதினால், காற்று அதன் மீது ஊதப்பட்டவுடன் அதிலிருந்து எண்ணற்ற இறகுகளை கொண்ட அந்த தாவரம் பறக்க துவங்கும். காற்றிலிருந்து அது எங்கெல்லாம் சென்று விழுகிறதோ அங்கெல்லாம் அந்த விதையினை அது அங்கே விதையை செய்து வளரச் செய்யும். எனவே எப்படியாக பரவக்கூடியது. இதனை நாம் நற்செய்தியோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம். நற்செய்தி என்பதும் அப்படித்தான். இயேசுவை பற்றினதான நற்செய்தி உலகமெங்கும் இன்று பரவி இருக்கிறது என்றால் அது கடவுளால் அனுப்பப்பட்ட காற்றினால் அது பரவி இருக்கிறது. இந்த டேண்டலியன் ஃப்ளவர்ஸ்க்கு இருக்கிற தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய ஒரு பூவில் எண்ணற்ற விதைகள் இருக்கும், அதில் எண்ணற்ற கனிகளும் இருக்கும், அதில் எண்ணற்ற பூக்களும் இருக்கும். எனவே ஒரு பூ என்பது பல விதைகளையும் மலர்களையும் கனிகளையும் சுமந்து செல்வது. எங்கெல்லாம் சென்று விழுகிறதோ அங்கெல்லாம் அது எழுந்து வளர்கிறது. அதன் தன்மையோடு கூட இருக்கிறது. இதற்கு இருக்கக்கூடிய மற்றொரு தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பூ 1500 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அது பயணிப்பதாக அறிவியல் கூறுகிறது. காற்றே இல்லை, காற்றே அடிக்கலை அப்படின்னா கூட இது தன்னுடைய இந்த மலரானது தன்னை இன்னும் அதிகமாக லகுவாக்கி கொண்டு இருக்கிற காற்றை வைத்து அது பறக்க துவங்குமா. எங்கெல்லாம் வளர முடியாது என்று நினைக்கிறோமோ அங்கு கூட வளரக்கூடியது. அடர்த்தியான காடோ ஆலைவனமோ அல்லது தண்ணீரற்ற ஒரு கட்டடத்தினுடைய கிராக்கில் கூட இது வளரக்கூடிய இயல்புடையதாக இருக்கிறது. நற்செய்தியும் அப்படிப்பட்டது தான். அது எங்கும் கடவுள் எங்கு விரும்புகிறாரோ அங்கெல்லாம் அது பயணிக்கக்கூடியது. நம்ம மத்தியிலே வளர்ந்து எழுந்திருக்கிற இந்த நற்செய்தி, இந்த கிறிஸ்தவ வாழ்வு, இவற்றை நாம் சீர்தூக்கி பார்க்க, திரும்பி பார்க்க, நம் முன்னோர்களிடமிருந்து அதை கற்றுக்கொள்ள அந்த சேகரிப்புகளை வழங்குவது தான் இந்த டேண்டலியன் ஃப்ளவர்ஸ். இது 21வது தொடர். பேரண்ட்ஸ் ஜேர்னி ஆஃப் கிறிஸ்டியன் ஃபெய்த்.
பெற்றோர்களுடைய கிறிஸ்தவ பற்றுறுதி பயணத்தை பதிவு செய்கின்ற இந்த நிகழ்வுக்கு உங்களை யாவரையும் வரவேற்கிறேன். இதில் பங்களிப்பு செய்தவர்களுக்காகவும் இதை ஆவணப்படுத்துவதற்காக உதவி செய்தவர்களுக்காகவும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க இந்த டேண்ட்லைன் ஃப்ளவர்ஸுடைய 21வது தொடர் நாம் பார்ப்போம். இறையருள் நம்மோடு இருப்பதாக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த வாய்ப்பை எனக்கு தந்த ரெவரண்ட் கிறிஸ்டோபர் அவர்களுக்கும் ரெவரண்ட் டாக்டர் ராஜேந்திரன் அவர்களுக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மாவும் அவர்களுடைய நம்பிக்கையும் என்று தலைப்பு சொன்னால் அது மிகையாகாது என நம்புகிறேன். என்னுடைய தாயார் திருமதி எஸ்தர் ஜோசப், எல் ஜோசப் ஐயருடைய, காலம் சென்ற எல் ஜோசப் ஐயருடைய துணைவியார். இன்றைக்கு நான் போதகராய் ஒரு 20% மக்களுக்காகவாது நான் தெரிகிறேன் என்றால் அது கடவுளுடைய கருணையும் அம்மாவுடைய கைடன்ஸும் என்றால் மிகையாகாது. என்னுடைய அம்மாவுக்கு பிடித்ததெல்லாம் சாமி, அதான் அவங்களுக்கு தெரிஞ்சது. நான் விடுதியிலேருந்து வருகிற பொழுதெல்லாம் சின்ன பிள்ளைக்கு கதை சொல்வது போல் பைபிளில் இருக்கக்கூடிய ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அது மட்டுமல்ல, சின்ன சின்ன வேதாகம துணுக்குகள் அல்ல நல்ல நிகழ்வுகள் இவைகளெல்லாம் பேப்பர் கட்டிங் பண்ணி எனக்கு எடுத்து வச்சிருந்து இது உனக்கு பிற்காலத்தில் உதவியாக இருக்கும், உன் பிரசங்கத்துக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லுவாங்க. அவங்களுக்கு பிடித்தது தேவனே நான் உமதண்டையில் என்ற பாடல், ஒருபோதும் மறவாத அந்த பாட்டு, வினை சூழாது இந்த இரவினில் காத்த அந்த பாட்டு, இன்னும் ஒரு சில பாடல்கள் எல்லாம், கீர்த்தனைகள் எல்லாம் மிக அழகாக பாடுவாங்க. அழகாக நடித்து கூட இருக்கிறாங்க, நாடகங்களில் கூட. ஸ்கூலில் ஒர்க் பண்ணும்போது நல்ல பாடல்கள், நல்ல அமைதியான ஒரு அம்மா. இன்னும் சொல்லப்போனால் நல்ல ஒரு விசுவாசமுள்ள தாய். அதுதான் நான் கரெக்டாக சொல்ல முடியும். ஆனால் வெளியரங்கமாய் அவர்களுக்கு அதை வெளிப்படுத்த தெரியாது. அநேகருக்கு அவங்கள யாருன்னே தெரியாது, பார்த்துருக்க மாட்டாங்க. அப்பாவை எல்லாருக்கும் தெரியும். என்னுடைய ஊழியத்தில் இன்ஸ்பிரேஷன் என்னுடைய அப்பாவாக இருந்தாலும் அதில் எனக்கு அதிகமாக உற்சாகம் கொடுத்தது என்னுடைய தாயார் தான். அடிக்கடி என்னிடத்திலே மென்மையான குரலோடு கூட கண்டிப்பாய் வழி நடத்தினாங்க. அது எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை குறித்து எப்போதும் என்னிடத்தில் பேசி கொண்டிருப்பாங்க. திருமறையில் இருக்கக்கூடிய சங்கீதங்களை எல்லாம் படுத்துக்கிட்டே அப்படியே அவங்க உடல்நிலை சரியில்லாத போது எல்லா சங்கீதங்களையும் மனப்பாடமாக சொல்லுவாங்க. பாடல்களையும் பாடிக்கொண்டே இருப்பாங்க. தூக்கம் வருகிற வரை கீர்த்தனைகளை பாடிக்கொண்டிருப்பார்கள், சங்கீதங்களையும் சொல்லுவார்கள். அவங்களுக்கு அப்படி டயர்டாகிற போது என்னை அந்த சங்கீதத்தை தொடர்ந்து சொல்லும்படியாக என்னை சொல்லுவார்கள், உற்சாகப்படுத்துவார்கள். அம்மா ரொம்ப அன்பானவங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய கவனமெல்லாம் ஒரு நல்ல பக்தி உள்ள பிள்ளைகளாக நாங்கள் வளர வேண்டும் என்பதிலே அதிக அக்கறை கொண்டவர்கள். என்னிடத்தில் அடிக்கடி சும்மா விளையாட்டாக திரைப்பட பாடல்கள் பாடினால் கூட சொல்லுவாங்க. ஒரு முறை சொன்னாங்க, நீ ஏன் டிஜே ஐயா மாதிரி சாமி பாடல்களை பாடக்கூடாது, எழுதக்கூடாது, சினிமா பாட்டு மட்டும் இவ்வளோ அழகாக பாடுறீங்கன்னு. அது என்னை ரொம்ப சிந்திக்க வச்சுது. இன்னொரு முறை இந்த மீராவுடைய கதையை சொல்லி கொண்டிருக்கிற போது நான் கேட்டேன், நம்ம சமயத்தில் மீராவை போல் யாராவது இருக்கிறார்களான்னு. ஏன் நீ இருந்தால் என்ன சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. இதெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்கள் அவர்களிடத்துல நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். அதில் இன்றைக்கி நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் திருமறை, விசுவாசம், கடவுள், இது 3 தான் எனக்கு தெரியும். மற்றபடி உலகத்தில் அதிகமாக எனக்கு எதுவும் தெரியாது. எது நடந்தாலும் இது 3 தான் தெரியும். அதற்கு என்னுடைய அம்மா ஒரு பெரிய காரணம் என்று சொல்வேன். ஒரு முறை பேசி கொண்டிருக்கிற போது அவங்க ரொம்ப உடல்நிலை சரியில்லாத அந்த கடைசி காலகட்டங்களில் என் அம்மாவிடத்தில் நான் கேட்டேன், அம்மா சாமி பேச்சு காவிட்டுடலாமா அப்படின்னு சொன்னபோது அவங்க சொன்னாங்க, அவருக்கு என்ன பிரச்சனையும்
ஒரு நிமிடம் என் உடல் உயிர் எல்லாமே உலுக்கி போட்டது போல், தூக்கி போட்டது போல் ஆயிடுச்சுன்னா அது மிகையாகுது. அப்படியே ஒரு உலுக்கிடுச்சு என் உடம்பெல்லாம். ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். இது என்னடா சாமிக்கு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க, நம்ம பிரச்சனையை தான் கடவுள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம், அவருக்கு என்ன பிரச்சனை? கடவுளுக்காக கவலைப்படுகின்ற கருசனை உள்ளம் கொண்ட ஒரு அம்மாவா இவங்கன்னு இன்றைக்கும் நான் அடிக்கடி வியந்து போன ஒரு பெரிய காரியம் என் அம்மா இடத்துல இதுதான். வெள்ளந்தனையான்னு சொல்லுவாங்க கிராமங்களில், வெள்ளந்தனையாக பேசுவாங்கன்னு, அந்த மாதிரி உள்ளம்மா. அதில் கடவுள் மீது அவங்களுக்கு இருந்த அவ்வளோ ஒரு பற்றா. இன்றைக்கி நான் கடவுள் மீது மிகப்பெரிய காதல் வைத்திருக்கிறேன் என்றால் அது சொல்ல முடியாது. பொதுவாக சொல்லுவாங்க, என் காது படவே கேட்டிருக்கேன், அந்த ஊழியத்துக்கு வர பெண்கள் எல்லாம் ஒன்று திருமணம் ஆகாதவங்களாக இருப்பாங்க, அல்லனா கணவனை இழந்தவங்களாக இருப்பாங்க, அல்ல கணவனால் விடப்பட்டவங்களாக இருப்பாங்க, வாழ்வுக்கு ஆதாரம் இல்லாதவர்கள், பிழைக்க தெரியாதவர்கள் இந்த ஊழியத்தில் இருப்பாங்க என்று சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என் அம்மா என்னிடத்தில் சொன்னது, கருவில் உருவான போதே நான் கடவுளுக்காய் உருவானவள். உருவாகிற போதே அடிக்கடி நான் விளையாட்டாக கேட்பேன். அதனால தான் கேட்பேன், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரத்தியை பெறுவாய் என்று யாராவது தூதன்கள் சொன்னாங்களான்னு சிரிச்சு கொண்டே கேட்பேன். அவர்களுடைய கருவில் உருவாகும் போதே கடவுளின் சார்பில் விழுந்தவள் நான், அவருக்காக நான் உருவானவள், அவ்வளவுதான். என்னுடைய தாயார் அவர்கள் 1943ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி கண்ணையா மற்றும் ஞானம்மாள் தம்பதியினருக்கு முதல் பெண் பிள்ளையாக பிறந்தார்கள். அதற்கு பிறகு மூன்று பெண் பிள்ளைகள், தாயாரோடு சேர்த்து மொத்தம் 4 பெண் பிள்ளைகள் எங்களுடைய பாட்டி தாத்தாவுக்கு. அதில் எங்கள் தாயார் தான் மிக மூத்தவர், முதல் பெண் குழந்தை. அவருடைய பெயர் டாக்டர் சி ராஜகுமாரி. அவர் இள வயதிலே பள்ளி படிப்பை நம்முடைய டேனிஷ் மிஷன் பள்ளியில் தான் அவர் முடித்தார்கள். அதற்கு பிறகு மேற்படிப்புக்காக சென்னை எம்எம்சி மெடிக்கல் காலேஜில் சென்று படித்து எம்பிபிஎஸ் பட்டத்தை வாங்கி அதற்கு பிறகாக திருவண்ணாமலையிலே சொந்தமாக கிளினிக் வைத்து மருத்துவ சேவை செய்ய திட்டமிட்டார்கள். அந்த பிரகாரமாக எங்களுடைய தாத்தாவின் பெருமுயற்சியாலும் அவருடைய பேருதவியாலும் 1968ஆம் ஆண்டு இங்கே ஒரு கிளினிக்கை ஆரம்பித்தார்கள். அது முதற்கொண்டு கிட்டத்தட்ட 2012ஆம் ஆண்டு வரை, தன்னுடைய 70வது வயது வரை மருத்துவ சேவையில் ஈடுபட்டு வந்தார்கள். அவருடைய காலங்களில், பணிக்காலங்களில் நம்முடைய சபையார் அநேகருக்கு வைத்தியம் பார்த்திருக்கிறார்கள். அது ஒரு சாட்சியாக நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே விதமாக ஒரு அநேக மருத்துவ பணிகள் என்றால் எந்த நேரம் வேணால் பேஷண்ட்டை கூப்பிடுவாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக ஒதுக்கிடுவாங்க. காலையில் அந்த சர்வீஸை கரெக்டாக அட்டன் பண்ணிவிட்டு அந்த டைமில் எந்த வேலையும் வச்சுக்க மாட்டாங்க. அதே விதமாக என்னையும் என்னுடைய சகோதரி எல்லாரையும் கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அறிவுறுத்துவாங்க. சின்ன வயசில் நம்ம கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருந்தால் கூட கரெக்டாக ஆலயத்துக்கு வந்துடுறா, நீ ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று சொன்னாங்க. அது எதனால் சொன்னாங்கன்னு தெரில, அது வாழ்க்கையில் மிகவும் அந்த வார்த்தை கரெக்டாக பிரயோஜனமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் நம்ம ஒரு நாள் ஏதோ கவனக்குறைவாக ஆலயத்துக்கு போகலனா கூட அன்றைக்கி நமக்கு ஏதோ ஒரு அசம்பவம் நடக்கும், ஒரு சின்ன விபத்து நடக்கலாம், இல்லை நம்ம ஒரு வேலையாக போனால் அந்த வேலையில் தோல்வி வரும். அப்போ அம்மா சொல்கிறது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத நான் உணர்ந்து நானும் ஆலயத்துக்கு தவறாமல் அதுலேருந்து வர ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி கொண்டு இருந்தேன். அப்பாவும் டாக்டர் தான். அவர் பணிக்கு சுமை காரணம், அவர் அரசு பணியில் இருந்ததுனால பல்வேறு ஊர்களுக்கு மாற்றலாகி போய்கொண்டே இருந்தார்கள். அதனால் அம்மாவுக்கு பணிச்சுமை அதிகமாகிடுச்சு. குடும்பத்தையும் அவங்க பார்த்துக்கணும், அவங்களுடைய மருத்துவ தொழிலையும் பார்த்துக்கணும். அப்படி இருந்த பட்சத்தில் சிங்கிள் பேரண்ட்டுடைய கஷ்டம் என்னன்னு அது இருந்தவங்களுக்கு தெரியும், அந்த சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த விதத்தில் இவங்க பல போராட்டங்கள் மத்தியில் என் சகோதரியும் நன்றாக படிக்க வைத்து ஒரு நிலைக்கு கொண்டு இதே கர்மேல் ஆலயத்தில் எங்களுக்கெல்லாம் திருமணம் செய்து வைத்தார்கள். என்ன தவறாமல் கோயிலுக்கு போகணும் அப்படின்றத அதில் மிகவும் ரொம்ப கவனமாக இருந்தாங்க. மிகவும் எளிமையான வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்க. பெரிய வசதியாகலாம் ஒன்றும் ஆடம்பரமாக வாழணுன்ற அதுக்கெலாம் எண்ணம் கிடையாது அவங்களுக்கு. மிக எளிமையாக தான் வாழ்ந்தாங்க. பிள்ளைகள் மேலே அளவு கடந்து அன்பு செலுத்தினார்கள். அதே போல் ஆலயத்திற்கு அவருடைய பங்களிப்பு என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் இந்த அறுப்பின் பத்திரகால பண்டிகையில் கூட தானே சொந்தமாக பலகாரம் செய்து ஆலயத்துக்கு படைப்பது, அந்த வகையில் ஒரு ஆலயத்துக்கு ஒரு பெஞ்ச் தேவைப்பட்டது, அதை கூட அவர்கள் செய்து கொடுத்தார்கள்.
இப்படியாக அவர்கள் தனது வாழ்க்கையிலே கிறிஸ்துவாகவும் தன் சொந்த வாழ்க்கையிலே மருத்துவ பணியிலும் சரி ஆண்டவருடைய பணியிலும் மிகவும் ஈடுபாடும் அர்ப்பணிப்போடும் வாழ்ந்தார் என்றால் அது மிகையாகாது. அவர்கள் எங்களை வளர்த்ததுக்காக நாங்கள் ஆயுட்காலம் முழுவதும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். பல தியாகங்களை செய்திருக்கிறார்கள். அதை நாங்கள் இன்றும் நன்றியோடு நினைவு கூறுகிறோம். இப்படியாக அவர்கள் கிட்டத்தட்ட 44 ஆண்டுகள் 2012 வரை அவருடைய 70வது வயது வரை தன்னுடைய மருத்துவ பணியில் தொய்வில்லாமல் செய்தார்கள். அதற்கு நாங்களே பிறகுலாம் சொன்னோம், வயதாக இருந்து ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் என்று. கடவுளுடைய கிருபையால் இன்னொரு 6 ஆண்டுகள் இருந்தார்கள். அதற்கு பிறகாக மிகவும் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஒரு 40 நாட்கள் சிகிச்சை பெற்று அவர் மரித்து போனார்கள். அதனால் சொன்னாங்க, அவங்க உயிரிழக்கும்போதே சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு மரணம் சம்பித்தால் எல்லாரும் நம்ம சபையார் அனைவரையும் அழைத்து நல்ல ஒரு சாப்பாடு போடுறான் என்று சொன்னார்கள். அந்த வகையிலே அவர்கள் மக்கள் மீது வைத்திருந்த பற்றுதலையும் சபைக்கு செய்ய வேண்டும், அனைவருக்கும் உதவ வேண்டும், அனைவருக்கும் தன் அன்பை பகிர வேண்டும் என்பதிலே மிகவும் கவனமாக இருந்தார்கள். அவருடைய ஆசையை நிறைவேற்றும் விதமாக நாங்களும் அதையே செய்தோம். அதே போல் அவருடைய 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலை கூட மிகவும் அனைத்து போதகர்களையும் அழைத்து அவர்கள் விருப்பத்தின்படி எல்லாம் நாங்கள் செய்து முடித்தோம். இந்த நாளிலும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த வாழ்க்கைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். 70 ஆண்டு காலம் தனக்கு ஆயுளையும் 44 ஆண்டுகள் மருத்துவ பணியிலே அவர்கள் பணியாற்றும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்துல எங்களையும் ஒரு சாட்சியாக நிறுத்திருக்கிற கடவுளுக்கு முதலாவது நன்றிகளை சொல்லுகிறோம். இந்த நேரத்திலும் இந்த வாய்ப்பினை அளித்த போதகர் ஐயா அவர்களுக்கும் இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் அதிகமாய் தெரிவித்துக் கொள்கிறோம். என்னுடைய பெயர் லூகாஸ் பாஸ்கர். நான் கார்மேல் திருச்சபையை சார்ந்தவன், திருவண்ணாமலை. நான் இந்த இடத்துல எங்கள் அம்மாச்சியை பற்றி அதிகமாக பேசணும்னு வந்திருக்கிறேன். எங்கள் அப்பாவை பற்றியும் கூட 1927ஆம் ஆண்டு ஜெயசெல்வமணி அப்படின்ற எங்கள் அம்மாச்சி இந்த உலகத்தில் பிறந்தாங்க. அதன் பிறகு கோயம்புத்தூர் மாவட்டம் காங்கேயம் என்ற ஒரு ஊரில் சென்னியப்பன் என்றவரோட திருமண பந்தம் அவருக்கு உருவாக்கப்பட்டது. 1945ஆம் ஆண்டு திரு சந்திரசேகரன் என்பவர் என்னுடைய தந்தையார் அவர்கள் பிறந்தார்கள். அதன் பிறகு 45ஆம் ஆண்டு எஸ்தர் அனுசனியா அப்படின்ற எங்களுடைய அத்தை பிறந்தார்கள். இதில் 46ஆம் ஆண்டு 1946ஆம் ஆண்டு எங்கள் தாத்தா அவங்க இறந்துட்டாங்க. இறந்த உடனே அன்றைக்கி இருந்த கைமென்னாக இருந்த எங்கள் அம்மாச்சி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் குடும்பத்திலிருந்து அவங்கள விலக்கி வச்சுட்டாங்க. அதன் பிறகாக அவங்க காங்கேயத்தில் எங்கேயோ ஒரு சர்ச்சில் உட்காந்துருக்கும்போது யாரோ ஒருத்தர் காசு கொடுத்து நீங்கள் திருவண்ணாமலையில் வேட்டவலம் சாலையில் இருக்கிற ஒரு ஆதரவற்றோர் இல்லத்தில் போய் சரணடைஞ்சிருங்க, அவங்க உங்களை டேக் கேர் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அங்கேருந்து பஸ் பிடிச்சி இங்கே வந்தாங்க. இங்கே வரும்போது அவங்களுக்கு ஆளுக்கு 2 மாற்று துணி மட்டும்தான் எடுத்துன்னு இந்த ஊருக்கு வந்தாங்க. இப்போ அந்த காலத்தில் லீப்லோனில் வசித்த லிண்டா மேயர் மிஸ்ஸியம்மா அவங்க அவங்களுக்கு தஞ்சம் கொடுத்தாங்க, அடைக்கலம் கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் அப்பாவுக்கு படிக்க வசதி இல்லாத காரணத்தால் அப்பாவை சாரோன் போர்டிங்கில் படிக்க வச்சாங்க. அத்தை அவர்களை பட்டாம்பாக்கம் மேல்நிலைப்பள்ளியிலையும் படிக்க வச்சாங்க. அதன் பிறகு இவர்களுக்கு ஞானஸ்தானம் எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. நான் அது ஹார்லிக் தொரன் நினைக்கிறேன். அந்த காலங்களுக்கு பிறகு 1955லலாம் அவங்க லீப்லோனை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. இதுதான் அவங்க லீப்லோனில் வசித்த ஹிஸ்ட்ரி. அவங்களுக்கு ஒரு கைத்தறி மூலமாக ஒரு தொழிலை சொல்லி கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மிஸ்ஸியம்மா அவங்க இன்னும் மேற்படுத்தி கொடுத்தாங்க. அதன் பிறகு வெளியில் வந்ததுக்கப்புறம் அவர்களுக்கு தம்பி தங்கைகளுக்காக தன் வாழ்நாள் முழுவதையும் அவர் அர்ப்பணித்தார். தன்னுடைய தம்பி தங்கைகளை படிக்க வைத்தார். தம்பி தங்கைகளை நல்ல வாழ்வில் கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சிகளும் பலவாறு முயற்சி செய்தார். அதே போல் எங்களையும் அவர் நாங்கள் 3 பிள்ளைகள், 3 பிள்ளைகளையும் அருமையாக படிக்க வச்சார். அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா பெண் பிள்ளைகளையும், அதாவது சந்திரசேகர் அப்பாவின் மகள்
தங்கைகள் எல்லாரையுமே அவர் ஒருத்தர் கூட டீச்சர் ட்ரைனிங் படிக்க வைக்கல, எல்லாரையுமே சேவை மனப்பான்மையோடவே இருக்கணும் அப்படின்றதுக்காகவே அவங்கள எல்லாரையுமே செவிலியருக்கு தான் படிக்க வச்சார். எல்லாருமே செவிலியர் தான் படித்தாங்க. இன்றைக்கி இருக்கிற என் தங்கச்சி கூட ஒரு செவிலியராக தான் இருந்தாங்க. பிற்காலங்களில் அவருடைய பக்தியின் வெளிப்பாடு எங்களை ரொம்ப அதிகமாக கவர்ந்துச்சு. அவர் அதிகமாக காலையில் எழுந்திரிச்சு பைபிள் படிப்பார், நேர்முழங்கால நின்று தான் ஜெபம் பண்ணுவார், ஒரு வெள்ளை ஆடை அணிந்து தான் ஆலயத்துக்கு போவார். இந்த காலகட்டங்கள் வரைக்கும் எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமான கோயிலுக்கு போகணும், நீ எந்த வெளியூருக்கு போனால் கூட ஒரு ஞாயிற்றுக்கிழமை போய் எதனா ஒரு கோயிலில் போய் ஜெபம் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை எங்களுக்கு அதிகமாக எங்களை உணர்வுபடுத்திக்கிட்டே இருப்பார். அதே போலவே பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை எங்களுக்கும் ஊக்குவிப்பார். காலையில் எழுந்திரிக்கணும், ஜெபம் பண்ணணும், குடும்ப ஜெபம் பண்ணணும், எல்லா விஷயங்களையும் எங்களை ரொம்ப அதிகமாக ஊக்குவிப்பார். அவருக்கு அதிகமாக எனக்கு நினைவு இருக்கிற வரைக்கும் ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர் சொன்ன விஷயம், நான் பைபிளை 35 தடவைக்கு மேலே படித்து முடிச்சிருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் கடைசி காலங்களில் நான் அதை பற்றி அவர்கிட்ட நான் சரியாக கேட்கல. அதே போல் அவருக்கு அதிகமாக பிடித்தது கிராமப்புறங்களில் இன்றைக்கும் அவர் தோல் மாட்டி பை போட்டுக்கிட்டு தான் ஊழியம் போவார். அந்த பையை நாங்கள் இன்னும் கூட அவருடைய நினைவாக வச்சுருக்கிறோம். சைக்கிளில் தான் போவார், அவருக்கு வண்டி கூட கிடையாது, மிகவும் எளிமையாக வாழ்ந்தார். ஒரு சாதாரண எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஒரு 4 பேண்ட்டு 4 ஷர்ட்டை இருக்கும், ஒரு சாதாரண ஹவாய் செப்பல் தான் போடுவார். அதே போல் ₹1 கூட எங்கேயுமே யாருக்கிட்டையும் கடன் வாங்க மாட்டார். கடன் இல்லாமலே தான் எங்களை எல்லாரையும் படிக்க வச்சு வாழ்க்கையில் ஒரு நிலைக்கு கொண்டு வந்தார். எனக்கு அதிகமாக அவரை பற்றி செஞ்சது கிராமப்புறங்களில் ரொம்ப நிறைய ஊழியம் செஞ்சாங்க. அவங்க அதிகமாக ஊழியம் செஞ்சாங்க. நிறைய பேரை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு ஞானஸ்தானம் பெற வச்சார். பைபிளில் 2 விஷயம் அடிக்கடி சொல்லுவார் அவர். ஒன்று, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13 இருக்கிற வசனத்தை அடிக்கடி ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருப்பார். ரெண்டாவதாக அவர் வயது முதிர்வின் காரணமாக மனிதனின் ஆயுட்காலம் 70, பலத்தின் மிகுதியால் 80, அதையும் தாண்டினால் சஞ்சலமும் வருத்தம் இருக்கும் அடிக்கடி சொல்லுவார். அதே போல் தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே அந்த பாடலும், தேவனே நான் உமதண்டையில் என்ற பாடலும் அடிக்கடி அவர் ஜபங்களில் பாடுவார். கடைசியாக நாங்கள் அவர் எங்களுக்கு சொன்னது விஷயம், பிள்ளைங்க நீங்கள் எல்லாம் பக்தியில் வளரணும், நாம் கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு நம்ம மறுபடியும் பின்னிட்டு திரும்பி பார்க்கக்கூடாது. எந்த காரணத்தை முன்னிட்டு நம்ம திரும்பி நாம் என்ன தான் ஒரு ஹிந்து குடும்பத்திலேருந்து வந்தவங்களாக இருந்தாலும் கூட நாம் கிறிஸ்துவின் வெளிப்பாடை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்திக்கினே இருக்கணும். கடைசி நிமிடங்களில் நாளைக்கு அவருக்கு 81வது வயது தொடங்குதுன்னா, இன்றைக்கி அவர் 80வது வயதின் கடைசி நாளில் அவர் மரணித்துட்டார். அவர் மரணிக்கும்போது அவங்க பிள்ளைங்க எல்லாம் நாங்கள் சுற்றிக்கிட்டே இருந்து ஜபம் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய உயிர் பிரிந்தது. பெரும்பகுதியாக நான் அவருடைய வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கிட்ட ஒரு பெரிய விஷயம் எளிமை இருக்கணும், உண்மை இருக்கணும் அப்படின்றதுல தான். இந்த நாள் வரைக்கும் கடவுளுக்கு சித்தமாய் பிள்ளைகள் நாங்கள் அனைவரும் அதை நாங்கள் கை கொண்டு வரோம். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மூவொரு கடவுளின் திருப்பெயரிலே வாழ்த்துக்கள். ஆற்காடு லூத்தரன் திருச்சபை ஆவண காப்பத்தின் சார்பிலே நடத்தப்படுகிற டேண்டனியன் ஃப்ளவர்ஸ் சீமை காட்டு முள்ளங்கி என்கிற நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற அருட்பணி கிறிஸ்டோஃபர் ஜெபராஜ் அவர்களுக்கும், ஆற்காடு லூத்தரன் திருச்சபை பேராயர் பேரருட் திரு முனைவர் பீட்டர் பால் தாமையா அவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகள் அல்லது பற்றுறுதியாளருடைய நம்பிக்கையை மீண்டும் ஆவணப்படுத்துகிற இவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களோடு தொடங்குகிறேன். என்னிடத்திலே அவர்கள் கேட்டிருக்கிற பற்றுறுதியாளர் என்னுடைய தந்தை. திருவண்ணாமலை கலசப்பாக்கம் காலூர் என்கிற சின்ன கிராமத்தில் இந்து குடும்பத்தில் பிறந்தவர். அவருடைய பெயர் ஆதிமூலம். ஆதிமூலம் என்றால் சிவன் என்று அர்த்தம். ஒளியாய் எல்லாவற்றுக்கும் தொடக்கம் என்று அர்த்தம். ஆதியாகமத்தில் வருகிற ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார் என்கிற அந்த வார்த்தையின் அர்த்தமாய் இருந்தவர். தன்னுடைய திருமணத்திற்காய் கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொள்கிறார். நான் இன்று ஆயராயிருக்கிறேன், ஆயருக்கு அழைப்பு பெற்றிருக்கிறேன். முதலாக கடவுளை அழைப்பு பெற்றவர் ஆபிரகாம் என்று நாம் சொல்லுவோம்.
ஆனால் திருமறை அப்படி சொல்லவில்லை. ஆபிரகாமுக்கு முன்னாடி அவருடைய தந்தையாகிய தேராகுத்தான் கடவுள் அழைத்து வருகிறார். கல்தேய நாட்டிலே ஊர் என்கிற இடத்திலிருந்து கானானுக்கு புறப்படுகிறார் தேராகு. அப்படி வந்த பற்றுறுதியைப் போலவே ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற காலூர் என்கிற கிராமத்திலிருந்து கிறிஸ்துவ நம்பிக்கையோடு தன் திருமணத்திற்காக கிறிஸ்தவராய் மாறி போலூர் குருசேகரத்திலே தன்னுடைய திருமணத்தை முடிக்கிறார் என் தாயார் சுசீலா அவர்கள். திருமணத்திற்காக சவுந்தராதி மூலம் என்று அவர் தன்னுடைய பெயர் திருமுழுக்கிலே மாற்றப்படுகிறது. அவருடைய பற்றுறுதி இப்பொழுது நினைத்தாலும் ஆச்சரியமாக இருக்கிறது. என் தாயார் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தவர், ஆனால் என் தந்தை வேற்று மதத்திலிருந்து வருகிறவர். இருவருக்கும் இருக்க நம்பிக்கையை மேல் தூக்கி பார்த்தால் என் அப்பாவிற்கு இருந்த நம்பிக்கை ஆச்சரியங்களை கொடுக்கும். இயேசுடைய திருப்பணி என்று சொன்னால் அது போதிக்கிற திருப்பணி, மருத்துவ திருப்பணி, ஆன்மீக திருப்பணி, சமூக பணி என்று சொல்லுவார்கள். இது எல்லாவற்றையும் என் அப்பாவிலே நான் முழுமையாக காண இருந்தது. அவர் ஒரு தலைமை ஆசிரியர், விடுதி காப்பாளரும் இருக்கிறார். தமிழ் எனக்கு இவ்வளவு மீது ஆர்வம் வந்தது காரணம் அவர்தான். விடுதியில் இருக்கிற அரசு பள்ளியிலே மிக தைரியமாய் கிறிஸ்தவ போதனைகளையும் கீர்த்தனைகளையும் பாமாலையும் எல்லா மக்களும் கற்றுக் கொடுத்தவர். அதற்கு மிகப்பெரிய அடையாளமாக இருப்பவர் எழுத்தாளர் பவாச்சலவி அவர்கள். அவர் பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவார், தம்பி உங்கள் அப்பா இல்லைன்னா எனக்கு பைபிளும் தெரிஞ்சிருக்காது, இயேசு மிகப்பெரிய போராளின்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. நான் இன்று கீர்த்தனையின் மீது ஆர்வம் கொண்டதற்கு காரணம் உங்கள் அப்பா, அவரிடத்தில் நான் படித்தவர் என்று சொல்லுகிறது. ஒரு கிராமம் முழுவதுமே படிப்பின் மீது ஆர்வம் காட்டி இவர் அப்படியே கிராமம் தேடி மொத்தமாக கொண்டு வந்து சேர்ப்பார். அது சேர்ப்பது மட்டுமல்ல, படிக்க முடியலையா, எங்கள் ஊரில் தனியாக இருக்கணும், அவனுக்கு விடுதி வேணும்னா வீட்டிலே கொண்டு வந்து வச்சுருவார். எங்கள் வீடு பள்ளிக்கூடம் மாதிரியே இருக்கும். என் உடன் பிறந்தவர்கள் 4 ஆண் பிள்ளைகளும் ஒரு பெண் பிள்ளையும். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த 6 பேர் மட்டும் இருக்க மாட்டோம், குறைஞ்ச ஒரு 7-8 பேர் எப்பவுமே இருந்துகிட்டு இருப்பாங்க. வீட்டில் தங்கி கல்வியை கற்றுக் கொடுப்பார். இரவு நேரங்களில் வந்தார்னா தமிழை சார்ந்த கேள்விகளையும் அறிவியல் சார்ந்தங்களையும் எல்லாருக்கும் ஒரே கேள்வி தான் கேட்பார். புறநானூறு பற்றி கேட்பார், கடையேழு வள்ளல்களை பற்றி கேட்பார். அப்படி பதில் சொல்லனா அன்றைக்கி ராத்திரியில் எங்கள் யாருக்கும் தூக்கம் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழலை இந்த கல்வி திருப்பணியை செய்தவர் என்னுடைய தந்தையார். இயேசு செய்த அடுத்தது மருத்துவ திருப்பணி. எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ரூம் உண்டு. அந்த ரூமில் தான் நான் பிறந்தேன்னு சொல்லுவாங்க. நான் மருத்துவமனையில் பிறக்கவில்லை என்று சொல்லுவார்கள். அந்த ரூம் எப்போ போனாலும் ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரியாக இருக்கும். யாராவது நோயாளி அங்கே தங்கினே இருப்பாங்க. ஏதாவது ஊர்லேருந்து கிராமத்துலேருந்து வருவாங்க, அவங்க தங்குவாங்க. அவங்க போகிறதுக்கு வர்றதுக்கான எல்லா காசும் அவர் தான் தருவார். விடுதியில் இருக்க பள்ளி பிள்ளைங்களையும் அங்கே தான் கொண்டு வந்து படுக்க வச்சு அவன் சிக்காக இருந்தானா அவனை குணப்படுத்தி அவனோட எல்லா தேவையும் எங்கள் அம்மா செஞ்சுனே இருக்கணும். 3வது திருப்பணி ஆன்மீக திருப்பணி. எங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ்ன்றது ஒரு பெரிய திருவிழா. எப்படி கூழ் ஊற்றி கொண்டாடுவாங்களோ கிராமங்களில், அந்த மாதிரி கிறிஸ்மஸ் இருக்கும். அன்றைக்கி கிறிஸ்மஸ் அன்றைக்கி அந்த ஊரில் யார் வீட்லையும் சமைக்க விட மாட்டார். எல்லாருக்கும் எங்கள் வீட்டில் தான் சாப்பாடு. எங்கள் வேலை என்னன்னா சாப்பாடு எடுத்துன்னு போய் வீடு விடாமல் அதையும் கொடுத்துட்டு வரணும். அப்படி இல்லைன்னா என் வீட்டு கூட்டு வந்து அவங்கள சாப்பிட வைக்கணும். இயேசுவினுடைய மிக முக்கியமான பணியாகிய சமூக பணி. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா முதல்ல போய் நிற்பார். அந்த தெருவில் யாருக்காவது பிரச்சனை, யாரோ சண்டை கண்ட போகிறாங்கன்னா என்னன்னு போய் தேடி அவங்களுக்கு காசு கொடுத்து விட்டு வருகிற சூழல். யாராவது இறந்துட்டாங்கன்னா முதல் மாலை அவர் தான் இருக்கும். அந்த முடிகிற வரையிலையும் அவங்களுக்கான எல்லா தேவைகளையும் செய்து வாழ்ந்து காட்டினவர். எங்கள் வீட்டில் 24 மணி நேரமும் கறி சாப்பாடு இல்லாமல் இருக்காது, அதுவும் மாட்டுக்கறி இல்லாமல் இருக்காது. யார் வந்தாலும் விருந்து சாப்பாடு தான் வெளியே போகணும். சாப்பிடாமல் அவங்க போயிட்டாங்கன்னா திருப்பி அடுத்த முறை வந்தாலும் சண்டை மட்டும் தான் போடுவார். இப்படி முதல் தலைமுறையில் வாழும் கிறிஸ்துவாகவே எல்லா துறையிலும் வாழ்ந்து காட்டின என் தந்தை. அடுத்த தலைமுறைகளாக வந்த நான் இந்த அவருடைய பின்பற்றி அவருடைய திருப்படிகளை பின்பற்றியதனால் நான் ஒரு ஆயராக ஏஎல்சியை கடந்து கத்தோலிக்க திருச்சபைகள், எக்குமணிக்கலாக பெந்தகோஸ்தே திருச்சபை என்று என் குடும்பங்கள் எல்லாம் ஆன்மீகத்தில் தழைத்தோங்கி வாழ்வதற்கு வாழும் சாட்சியாக எங்கள் அப்பா அதை நிறைவு கூறுவதற்கு வாழ்த்து கொடுத்த இந்த ஆவணத்துறைக்கு நன்றி. ஏசப்பான்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பஜனைங்க வந்தால் கூட ஓடி போய் நின்று அந்த பாட்டுகளை வசனங்களை கேட்பேன். எங்கன்னா கச்சேரி மீட்டிங் வச்சா கூட அங்கே போய் உட்காந்துட்டு கதை கேட்பேன். ரொம்ப தெரியும் எனக்கு. அப்புறம் கொஞ்சம் வயசானதும் வீட்டு வேலைக்கு போனேன். சாரோனுக்கு 8 மாதம் செல்லதார வகை இப்படி வேலை செஞ்சேன். அங்கே ஒரு 2 வருஷம் வேலை செஞ்சு அப்புறம் எனக்கு திருமணம் ஆச்சு. இதுலேயே நான் கல்யாணம் கட்டிக்கிட்டேன்.
திருவண்ணாமலையில் தான் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் கட்டி கொஞ்ச நாள் பிள்ளைங்க கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் 2 பிள்ளைங்க எனக்கு கடவுள் கொடுத்தாரு. அப்புறம் கணவன் இறந்துட்டாரு உடம்பு சரியில்லாமல். அந்த பிள்ளைங்க மூலிமா நான் ஏதோ கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை வளர்த்து இப்போ பிள்ளைங்க பேர பிள்ளை கடவுளும் ஆசீர்வாதமாக என்னை வச்சுருக்கிறாரு. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன். எது ஒரு கஷ்டமாக மனசில் இல்லை. ஆண்டவர் எனக்கு எவ்வளோ கஷ்டத்துலையும் தவறுகள் செய்யும் போதும் ஆபத்துங்க வரும்போது என்னை காப்பாற்றிருக்கிறாரு. கோடான கோடி தோற்றுறோம். இப்போது பிள்ளைங்க மூலிமா மருமக மூலிமா பேர பிள்ளைங்க மூலிமா ஆண்டவர் என்னை நல்லா வச்சுருக்கிறாரு. இதுக்கு மேலே நான் என்ன ஆண்டவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வசனங்கள் பிடிக்கும், பாட்டு பிடிக்கும். படிப்பு அறிவு இல்லை எனக்கு, இருந்தாலும் பாட்டு நீங்கள் வேணா கேட்டால் அதை நான் ரசிப்பேன். அந்த மாதிரி கடவுள் எனக்கு பாக்கியம் கொடுத்துருக்குறாரு. தோற்றம் ஆண்டவரே எங்கள் வயசு 96 ஆகுது. இப்போதும் நான் நல்லா தான் இருக்கிறேன். கடவுள் என்றைக்கு ரசிக்கமோ அன்றைக்கி நான் ஆண்டவர் மூலியமா ஆசீர்வாதமாக இருக்கிறேன். மனம் நேர்மாறு பேர பிள்ளைங்க எல்லாம் என்னை அன்பாக பார்த்துக்கிறாங்க. அவர் என் பேர பிள்ளை ஐயரை வேலை செய்கிறாரு. எவ்வளோ கொடுப்பேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆற்காடு லூத்தரன் திருச்சபை ஆவண மையத்தின் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற சீமை காட்டு முள்ளங்கி என்கின்ற சீரியஸ் இந்த தொடரினுடைய ஆவணங்களை நம்முடைய பல்வேறு நிலைகளிலே நம்முடைய திருச்சபையின் பல்வேறு காரியங்கள் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. அதிலே இந்த 21வது சீரியஸிலே பெற்றோர்களுடைய பற்றுறுதி பயணம் என்கின்ற இந்த தொடரிலே நம்முடைய பெற்றோர்கள் அவர்களுடைய விசுவாச பற்றுறுதி பயணத்தை பற்றி நாம் இந்த பதிவை செய்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இதனுடைய கடந்த தொடர்கள் அனைத்தையும் நான் இதில் பயணித்திருக்கிறேன். இந்த பெற்றோர்களுடைய பற்றுறுதி பயணம் என்ற தலைப்பிலே என்னுடைய மூதாதையர் என்னுடைய பாட்டியை பற்றி அவர்களுடைய பற்றுறுதியை பற்றி நான் ஒரு சில காரியங்களை குறித்து இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய தகப்பனாருடைய அம்மா என்னுடைய பாட்டி திருமதி எஸ்தர் ருக்குமணி அவர்கள் இதற்கு முன்பதாக இருக்கின்ற வீடியோவிலே அவர் பேசியிருப்பார்கள். அவர்களுக்கு தற்பொழுது 96 ஆண்டுகளை கடந்து 97வது ஆண்டுகளுக்குள்ளாய் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சகோதரி மூத்த சகோதரி 104 வயதுடையவர்களாக அவரும் இருக்கின்றார்கள். ஒருவேளை அவர்கள் மற்ற மதத்திலே இருந்திருந்தாலும் என்னுடைய பாட்டி அந்த காலகட்டங்களிலே அங்கே இருக்கின்ற திருக்கோவிலூர் பகுதி சந்தப்பேட்டை பகுதியிலே இருக்கின்ற நம்முடைய ஆற்காடு லூத்தரன் திருச்சபையினுடைய மருத்துவ வளாகத்தில் இருக்கின்ற சிற்றாலயத்திலே பார்த்து அங்கே இருக்கின்ற மருத்துவ ஊழியங்களை அங்கே இருக்கிற மிஷனரிமார்களை அவருடைய ஊழியங்களை எல்லாம் கண்டு கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். ஒருவேளை கிறிஸ்தவம் என்பது மற்றவர்களுக்கு அன்பு காட்டக்கூடியது, அதன் வழியாக இயேசு கிறிஸ்துவை நேசிக்க முடியும் என்பதை அறிந்து கொண்டவர்கள். அப்படியாக அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த கிறிஸ்தவத்தின் வழியாக அவருடைய பிள்ளைகளும் என்னுடைய தகப்பனார் மற்றும் அவருடைய சகோதர சகோதரிகள் மற்ற அனைவரும் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நான் ஒரு ஆற்காடு லூத்தரன் திருச்சபையிலே ஒரு ஆயராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய பாட்டி அவர்களை பற்றி அந்த பற்றுறுதியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், ஒருவேளை வேற ஒரு மதத்திலிருந்து இந்த மதத்திற்கு அவர் வந்திருந்தாலும் அதிகமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசிப்பதிலே பற்றுறுதி கொள்வதிலே அவர்கள் அதிக ஆர்வம் கொண்டவர்கள். நான் சிறு வயது முதலே அவர்கள் பார்த்ததிலிருந்து எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஜெபம் செய்துவிட்டு தான் எங்களை அனுப்புவார்கள். பள்ளிக்கு சென்றாலும் திரும்ப வந்தாலும் அவர்களை இப்பொழுதும் இந்த வயதிலே 96, 97 வயது இந்த வயதிலே அவர்களை சந்திக்கக்கூடிய நிலையில் எப்போ நாங்கள் சந்தித்தாலும் அவர்கள் எங்களுக்கு ஜெபித்து தான் எங்களை வழிநடத்துவார்கள். எப்பொழுதும் இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஜெபம் என்கின்ற அந்த ஜெப வாழ்க்கையை பிடித்து கொண்டு நடக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஜெபம் மாத்திரமே, இயேசு கிறிஸ்து மாத்திரமே, இயேசுப்பா கிட்ட கேட்டால் எல்லாம் கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவை நாடி இருக்க வேண்டும் என்ற அவருடைய பற்றுறுதி என்பது மிக அதிகமாக அவருடைய வாழ்விலே இன்றும் காணப்படுகிறது. அதன் வழியாக என் பாட்டியினுடைய வழியாக அந்த பற்றுறுதி என்னுடைய பெற்றோர்களுக்கும் என்னுடைய
என் தகப்பனாருடைய சகோதர சகோதரிகளுக்கும் அந்த பற்றுறுதி வழியாக இன்றைக்கு அவருடைய பேரப்பிள்ளையாக என்னுடைய பிள்ளைக்கும் அந்த பற்றுறுதியை கொடுப்பதிலே நாங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். Praise Lord. ALC Archives Department initiates dandelion flowers to make ALC mission history. My deepest appreciation to Reverend Christopher Pastor and Reverend Dr. David Rajendran Ayya for making it, and my sincere gratitude to Reverend Christopher Anna for giving me this wonderful opportunity to be part of making the ALC history. I'm here to share the life journey of my grandmother, Mrs. Mirabai Aruldas, and her Christian faith. My grandma, Mrs. Mirabai Aruldas, created a huge impact in Danish Mission High Secondary School and ALC Carmel Church, Thiruvannamalai. She was a retired 6th standard English medium teacher in Danish Mission High Secondary School. She was very famous for 5 major specialities. 1. She was very good in English. 2. She was very stylish. 3. She was very good in teaching education and Bible stories, moral values. 4. She was very soft in nature. 5. She was very loving and kind. She was best in everything in her life. 1. She was very good in English. எங்கள் கிராண்ட்மாவுடைய சிறப்பே அவங்க பேசுகிற இங்கிலீஷ் தான். ஐம் வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் ஏஎல்சி மிஷன் அகெயின். என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ் வேலை செஞ்ச ஸ்கூல்லையே இப்போ நானும் அதே மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் கார்மல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் பிரின்ஸிபலாக இருக்கேன். ஸோ தட் ஐ குட் ஏபிள் டு மீட் ஹர் ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபன். சர்ச்லேயும் சொசைட்டிலையும் ஸ்கூல்லையும் அவங்கக்கிட்ட படித்த ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸை நான் அடிக்கடி மீட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வாய்ப்பு எனக்கு இருக்குது. Everybody till now they say that they got a good English knowledge only from my grandmother. இன்னமும் ரிச்சர்ட் பாஸ்கரன் சார் கூட என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, உங்கள் கிராண்ட்மாவோட இங்கிலீஷ் வாஸ் டூ குட், ரொம்ப அழகாக இங்கிலீஷ் பேசுவாங்கன்னு. அண்ட் ஈவன் மை இங்கிலீஷ் ஸ்டார்டட் வித் மை கிராண்ட்மதர். ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு ஹர். அண்ட் ஷி வாஸ் அ சண்டே ஸ்கூல் டீச்சர் இன் கார்மெல் சர்ச். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சண்டே வீட்டில் ஆஃப்டர் லன்ச் அவங்க தெருவில் இருக்க எல்லா பிள்ளைங்களையும் கூப்பிட்டு 3 மணிக்கு அந்த டேனிஷ் மிஷன் ஸ்கூல் ஏரியா, வடமாத்தாத்தே ஸ்ட்ரீட் அங்கே இருக்க பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு சில்ட்ரன் மினிஸ்ட்ரியும் ரெகுலராக எங்கள் கிராண்ட்மா எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்படியாக தன்னுடைய கிறிஸ்தவ ஊழியத்தில், கிறிஸ்டியன் ஃபெய்த்தில் ரொம்ப டீப்பாகவும் உண்மையாகவும் கடவுளுக்காக ஊழியம் செஞ்சுருக்காங்க. அதனுடைய பலன் இன்றைக்கி நாங்கள்லாம் சாட்சியாக இங்கே நின்றுருக்கோம். Number 4, she was very soft in nature. Yes, everybody says this. எங்கள் கிராண்ட்மா ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. அவங்க கத்தி பேசியோ அவங்க சண்டை போட்டோ நாங்கள் யாரும் பார்த்ததே இல்லை. இது வரைக்கும் என் வயசுக்கு நான் கேள்விப்பட்டதும் இல்லை. கிராண்ட்மா ரொம்ப சாஃப்டாக தான் எல்லாரோடையும் பழகுவாங்க. ஃபைனலி she was very loving and kind in nature. ரொம்ப அன்பானவங்க, எல்லாரையும் நேசிக்கக்கூடியவங்க. எல்லாரும் இவங்களை ரொம்ப அதிகமாக நேசிப்பாங்க. பிகாஸ் அவங்களோட அன்பு உண்மையும் ரொம்ப பெருசு. Now it's about my grandmother's history. My grandmother was Mrs. Deborah Mirabai Ajju. She was from Rajput family. என்னோட grandmother forefathers they were from Rajput, which was northern part of India, which is now Rajasthan. Later they moved down to Mysore, அப்புறம் மூனார் வந்து செட்டில் ஆயிருக்காங்க. பிரிட்டிஷ் பீப்புளால் என்னோட கிராண்ட்மதரோட அப்பா மிஸ்டர் பான்ஸ் அஜு எஸ்டி அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறாரு. மூணார் எஸ்டேட்டில் சின்னதுரையாக அப்பாயிண்ட் பண்ணி அங்கே அவங்களோட ஃபேமிலி செட்டில் ஆயிருக்காங்க. லேட்டர் தே மூவ் டு குன்னூர். என்னோட கிராண்ட்மா பிறந்து வளர்ந்ததெல்லாம் குன்னூரில் தான். குன்னூர் ஸ்டெயின் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. ஹர் பேரண்ட்ஸ் வாஸ் மிஸ்டர் பான்ஸ் அஜு அண்ட் மிஸ்ஸஸ் மிரியம் அஜு. மிரியம் அஜு அங்கே இருக்க ஸ்டெயின் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் மை கிராண்ட்மதர் ஃபினிஷ்டர் காலேஜ் இன் அமெரிக்கன் காலேஜ் மதுரையில் அவங்களுடைய ஹையர் எஜுகேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துலேயும் ஷி வாஸ் எம்ஏ இன் ஹிஸ்ட்ரி அண்ட் இங்கிலீஷ். லேட்டர் ஷி மேரிட் டு மை கிராண்ட்ஃபாதர் மிஸ்டர் பால் எல் அருள்தாஸ். அவங்கள கல்யாணம் பண்ணி தான் திருவண்ணாமலைக்கு வந்து செட்டில் ஆயிருக்காங்க. ரெவரண்ட் கிறிஸ்டோஃபர் பாஸ்டர் கூட அவங்களோட ஓல்ட் ஸ்டூடெண்ட்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வாழ்ந்தா இப்படி வாழணும் அப்படின்ற ஒரு ரோல் மாடல் செட் பண்ணிவிட்டு அவங்கெல்லாம் வாழ்ந்திருக்காங்க. ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரவுட்
to be her granddaughter to carry out this big legacy. But at the same time, I feel responsible to carry out the legacy, to do my mission in church and my school in ALC. God sent His Son, they called Him Jesus. He came to love, heal and forgive. He lived and died to buy my pardon. An empty grave is there to prove my Savior lives. திருமறையில் நாம் வாசிக்கிறோம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வசனங்களில் ஆண்டவரின் கண்கள் நேர்மையானவர்களை நோக்குகின்றன. நன்மை செய்வதில் நீங்கள் ஆர்வமுடையவர்களாக இருந்தால் உங்களுக்கு தீமை செய்ய போகிறவர்கள் யாருக்கும் அஞ்சி நடுங்காதவர்கள், மனம் கலங்காதவர்கள், உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டவர்கள், பணிவோடும் மரியாதையோடும் விடையளிப்பவர்கள், மனச்சான்றில் குற்றமற்றவர்கள், கிறிஸ்தவ நன்னடத்தை உடையவர்கள் என்று பேதுரு அடிகளார் சொல்கின்ற வாழ்வு நெறிகளை உடையவர்களைத்தான் நாம் இந்த ஆவணப்பதிவிலே நாம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவின் பற்றாளர்களே, இறையியல் கல்லூரி மாணவர்களே, தமிழ் கிறிஸ்தவர்களே, உங்கள் பெற்றோர்களுடைய பற்றுறுதி பயணத்தை, அவருடைய விசுவாச வாழ்வை, அவர்களுடைய கிறிஸ்தவ நன்னெறிகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்பினால் ஆவண மையத்தை அணுகலாம். இந்த பதிவிலே டாண்டினியல் ஃப்ளவர்ஸினுடைய 21ஆம் பதிவிலே திருமதி எஸ்தர் ஜோசப் அவர்களுடைய மகள் ரெவரன் அமுதா பொன்மணி அவர்களுக்கு மரியாதை செய்கிறார் ரெவரன் காஸ்டின் ராஜேந்திரன். திரு ஆதி மூலம் அவர்களை பற்றின பதிவு அவருடைய மகன் ரெவரன் ஜீவரத்னம் அவர்கள் மேற்கொண்டார்கள். அவர்களுக்கான மரியாதை செய்கிறார் டீக்கன் ஜோனத்தன் டேவிட். டாக்டர் ராஜகுமாரி அவர்களை பற்றின பகிர்வை அவருடைய மகன் மிஸ்டர் பென் ராபர்ட் அவர்கள் மேற்கொண்டார்கள். அவர்களுக்கான மரியாதையை செய்கிறார் ரெவரன் நீதிதாஸ் நிமலன். திரு சந்திரசேகரன் ஐயா அவர்களை பற்றின பகிர்வை அவருடைய மகன் மிஸ்டர் லூகாஸ் பாஸ்கர் அவர்கள் மேற்கொண்டார்கள். அவர்களுக்கான மரியாதையை செய்கிறார் ரெவரன் டாக்டர் டேவிட் ராஜேந்திரன் இயக்குனர் ஐயா அவர்கள். திருமதி எஸ்தர் ருக்மணி கண்ணன் அவர்களை பற்றின பகிர்வை அவருடைய பேரன் ரெவரன் மனோ அவர்கள் மேற்கொண்டார்கள். அவர்களுக்கான மரியாதையை இறையியல் கல்லூரி மாணவர் திரு ஜீகன் பால்க் அவர்கள் செய்கிறார். திருமதி மீராபாய் அருள்தாஸ் அம்மா அவர்களை பற்றின பகிர்வை அவருடைய பேத்தி மிஸ்ஸஸ் ஷினோலா அவர்கள் மேற்கொண்டார்கள். அவர்களுக்கான மரியாதை செய்கிறார் இறையியல் கல்லூரி மாணவி செல்வி சோஃபியா அவர்கள். இந்த டாண்டினியல் ஃப்ளவர்ஸ் உடைய 21ஆம் தொடரை பகிர்ந்து கொள்வதற்கும் இதை ஆயத்தம் செய்வதற்கும் உறுதுணையாக இருந்தவர்கள், உடன் இருந்தவர்கள் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். குறிப்பாக இந்த தொடரினை திருச்சபை முழுமைக்கும் இணைய வழியாக பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற லூத்தரன் குரல் சகோதரன் திரு எட்வின் பிரேம்குமார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இறையருள் நம்மோடு இருப்பதாக. ஆமேன்.